உங்கள் மகிமையினால் எங்களை நிரப்பும் பிரசன்ன இந்த இடத்தில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த இடத்தை நீங்கள் தாமே ஆளுமை செய்து கொள்ளுங்க. எல்லா ஜெபங்கள், ஆராதனைகள், சுத்திகள், ஸ்தோத்திரங்கள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இருக்கும்படியா ஒரு சித்த நிறைவேற இருக்கும்படியாய் பலப்பட்டு ஜெபிக்கிறேன். கதா இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதால் உடைய இருதயத்தை கழிப்புற பண்ணுவதாக ஜெபிக்கிறேன். கதாவை ராஜா இந்த நேரத்திலும் ஜெபிக்கிறோம் கதாவை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கதாவை கூட பத்தனை கொண்டிருக்கிறேன். தவறு இந்த நேரத்திலும் இஸ்ரவேலுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் எல்லைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆளுகிறவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த யுத்தத்தை ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போகிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்கள் சித்தமில்லாத காரியங்களை செய்யாத படிக்கும், உங்களுக்கு அருவரப்பான காரியங்களை செய்து ரத்தம் சிந்துதலினால் ஆண்டவரே இஸ்ரவேல் அழிந்து போகாத படிக்கும், சாபத்துக்குள் போய்விடாத படிக்கும். கத்தாவே ஆண்டவரே ஞானமாய் ஜெபிக்கும்படியாய் ஒருவரை வேறெடுத்து ஜெபம் கேட்கிறேன். விரக்கமுள்ள கத்தாவே சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தாவே, தேவ அன்பின் ஆவியினால் எல்லாம் உண்டாகும் என்று சொன்னீங்க ராஜா. ஆண்டவரே வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை பெறும் பர்வதங்களுக்கு எதிராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் ஐயா. தேவனே முடத்திலிருந்து பதில் ஆமென்றும் ஆமென் என்றும் உண்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய வார்த்தையை உடைய ஜீவனை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேலர் தேசத்துக்காக உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து எங்களை கரங்களை உயர்த்தி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய கண்கள் எல்லார் மேலும் நோக்கமாயிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. பூமி அனைத்து உலாவி வருகிற உடைய கண்களுக்காக நன்றி ராஜா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா, சமாதானத்தை கட்டளிடுகிற தேவனையா, இஸ்ரவேல தேசத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர் ஜனங்களுடைய ஏக்கங்களும் எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. மனிதனோ முகத்தை பார்ப்பான், நான் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஒவ்வொரு மனிதர்கள், தலைவர்கள், எதிரிகள், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. சாப கேடுகளை நீக்கி போடுங்க ஐயா. சாபமாய் வருகிற ஒவ்வொரு துயரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களுக்காய் கல்வாரியிலே நான் உங்கள் சாபங்களையும் அக்கிரமங்களுக்காயும் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்ற அந்த இரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு ஜனங்களுடைய சாபங்களையும் அக்கிரங்களையும் ஐயா பரம்பரையாய் 4 தலைமுறைகளுக்கு விசாரிக்கப்படாதபடி ஆண்டவரே தேவனே நீர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சுத்திகரிங்க ஐயா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க சொன்னீங்க ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை நம்பி நான் வந்திருக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. போராட்டங்கள் வேண்டாம் ஆண்டவரே, பொல்லாத கிரிகைகள் வேண்டாம் ஆண்டவரே, பாவங்கள் சாபங்கள் ஜனங்களை மூடிக்கொள்ளாதபடி என் தேவன் அந்த இஸ்ரவேல் தேசத்தை மூடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் ஆண்டவரே, கடலையும் காற்றையும் அதட்டின கரம் ஆண்டவரே, எத்தனை ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்தீரையா, எத்தனை நோய்வாய்ப்பட்டவர்களுடைய துடைத்தீரையா. அப்படியா இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உன் கரம் நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்தை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முதியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா சாபத்துக்கு நீக்கலாகி ஆண்டவரே பசியும் பட்டினியும் வேதனையும் துக்கங்களையும் ஆண்டவரே எலியாவை காகம் கொண்டு போசித்த கர்த்தர் ஐயா. ஆண்டவரே அப்படியா போசித்து நீங்கள் வழிநடத்தும்படியாய் உங்களுடைய பாதத்துக்குள் இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்களே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சோஸ்தமாண்டவரே நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த பங்கர்களில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பலஸ்தீனத்துக்கு அருகில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் பங்கர்களில் போயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
அவருடைய பாதுகாப்புக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்கிற தேவனே, இஸ்ரவேல் குதிரை வீரர்கள் சும்மா இருக்கிறவரே, நீங்கள் சும்மா இருக்கிறவர்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், இஸ்ரவேலுக்காய் யுத்தம் செய்யும்படியாய், இஸ்ரவேலுக்காய் வழக்காடும்படியாய், இஸ்ரவேலுக்காய் நியாயத்திற்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே ராணுவ வீரர்கள் ஆண்டவரே யுத்தத்துல போயிருக்கிறாங்க, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவருடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக, இஸ்ரவேலுக்கான ஆதரவுகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா தேசங்களுக்கும் இஸ்ரவேல் ஆதரவாய் இருக்கவும் ஆண்டவரே, அந்நிய தேசங்கள் இந்த தேசத்துக்கு உதவி செய்ய நீங்க கிருபை செய்யும்படியா, இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே மிடில் தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாய், விசேஷமாய் லெபனான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் தேசம் போயிருக்கிறது. லெபனான் மக்களையும் அந்த தேசத்தை விட்டு அகன்று போக இடங்களில் வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். அந்த தேசம் சீரியா தேசத்துக்குள் போயிருக்கிறதாம். அந்த தேசமே பஞ்சத்துக்குள்ளே உள்ள தேசம். அந்த லெபனான் ஜனங்களுக்காகவும் ஈரானில் உள்ள மக்களுக்கும் ஆண்டவரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தினால இந்த தேசங்களில் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஒருவர் வரப்பட்டு ஜெபிக்கும்படியா, மூலம் மிடில் ஈஸ்ட்ல பாதுகாப்பு வர, சமாதானம் வர கிருபை செய்யும்படியா, மிடில் ஈஸ்ட் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாய் ஆண்டவரே இந்த காரியத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரவும், ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் தேசங்கள் அதிகாரிகள், ராஜாக்கள், தலைவர்கள் எல்லாம் ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ள வர இந்த யுத்தம் நிறுத்தப்படியாக பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக. மாம்சமான யாவருக்கும் நீரே தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ பாரபட்சம் பார்க்காத தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறதப்பா. நீ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறதப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீ மீட்டுக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல எல்லாவற்றின் மீது உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த தேசங்களை எல்லாம் ஆண்டவரை திசை திருப்புகிற எல்லா விதமான குழப்பங்கள் ஆண்டவரை தீமையான ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தினால நீங்க எடுத்து போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை ஆண்டவரே அவருடைய இடங்களை, பொருட்களை ஆண்டவரே ஆட்கொள்ள முயற்சி செய்கிற எல்லா தீமையான யோசனைகளை கர்த்தாவை நீ மாற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே அந்த 10 கட்டளைகளில் சொல்லி இருக்கிறீங்களப்பா ஆண்டவர். டு நாட் ஆண்டவரே கவட் யுவர் நெய்பர்ஸ் குட்ஸ் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மற்றவருடைய பொருட்களின் மீது இச்சை கொள்ளாதே என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த கற்பனைகளை கர்த்தாவே இந்த கட்டளைகளை கர்த்தாவே மக்கள் ஆண்டவரை மீறுகிறபடியினால ஆண்டவரே ஒரு கூட்டமாய் மீறுகிற போது கர்த்தாவே ஆண்டவரே ஹல்லேலூயா அங்கே சமாதானம் உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உடைய கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அடிப்படையான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயப்பா ஆண்டவர் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக ஆலோசனைகளை ஜெயம் கொள்ளுகிற மேற்கொள்ளுகிற ஒரு தெய்வீக ஆலோசனையை, தெய்வீக ஞானத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தெய்வீக ஆண்டவரே ஞானம் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி இருக்கிறதை கர்த்தாவே அப்படியான ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் நிரப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தாவே உம்முடைய வருகை இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்குள்ளாக ஆண்டவரே இந்த தேசங்கள் ஆயத்தம் பண்ணப்பட ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்டவரே தேவ
தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் அப்பா ஆண்டவரே, உம்முடைய தூதனை நீர் கட்டளை இட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ முறை யுத்தங்கள் வரும் பொழுது உம்முடைய தூதனை நீர் கட்டளை இட்டீர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எத்தனையோ முறை அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அசாதின முறைகளிலே கர்த்தர் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எதிர்பாராத வழிகளிலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உம்முடைய ஜனங்களுக்கு. அப்படியாக இந்த பகுதிகள் எல்லாம் உம்முடைய சமாதானத்தினால நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா லீடர்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா கவர்மெண்ட்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லா அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் அப்பா ஆண்டவரே, எல்லா கிங்ஸையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அரசாளுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கர்த்தாவே, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அப்பா ஆண்டவரே, பாவ கிரியைகளை செய்ய தூண்டுகிற அந்த பொல்லாத பிசாசுகளில் இருந்து இவர்களை விடுதலை ஆக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரத்தத்தை ஆண்டவரை பிடிக்கும்படிக்காய் வெறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சிந்தனைகளின் இருதயத்தின் இயேசுவின் நாமத்தினால நீ மாற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கொலை செய்யும்படிக்காய் இருந்த சவுலை கர்த்தாவே நீ பவுலாய் மாற்றினது போல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை அங்கே எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை இந்த இடங்களிலே நீ செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோனை போல ஞானமுள்ள ராஜாக்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலை போல் ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவரே அதிபதிகளை கர்த்தர் எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல் ஆண்டவர் வேறே ஆவி உடையவனை போல் ஆண்டவரே ஜனங்களை எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல் ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற இருதயத்தை உடையவனை எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு அமைதியை கர்த்தர் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்கிறமைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மிடில் தேசங்களை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த தேசங்களில் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எழும்பி சபைகள் எழும்பி ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க இவர்களுடைய கண்களும் திறக்கப்பட உங்களை கண்டுகொள்ள திரும்பி செய்யுங்கப்பா. விசேஷமா ஈரான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. 55% கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்கள் ஆண்டவரே அந்த முஸ்லிம் தேசத்திலே அந்த முஸ்லிம் தலைவருக்கு கீழாக மிகவும் துன்பத்தை அனுபவித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்க, விடுதலை கிடைக்க, அந்த தேசத்தில் எழுப்புதல் வந்து கர்த்தருடைய தேசமா இந்த தேசம் மாற்றப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஈரானுக்கு ஆண்டவரே சாதகமாகவும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கிற சீன தேசம், ரஷ்ய தேசத்து தலைவர்களோடு பேசுங்கப்பா. நோக்கரிய தலைவர்களோடு பேசுங்கப்பா. அவர்கள் இப்படியான காரியங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து இந்த பயங்கரவாத காரியங்களை தூண்டி விடாதபடிக்கு, ஜனங்களுக்கு அழிப்பதற்கான காரியங்களை தூண்டி விடாதபடிக்கு கர்த்தாவே நிகழ்த்தாம ஆண்டவரே இந்த பயங்கரவாத காரியங்கள் தோல்வியாய் போக, வெட்கப்பட்டு போக, இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக எழுகிற எல்லா கரங்களும் முறியடிக்கப்பட திரும்ப செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலில் ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர போகிறமைக்காய், இந்த மிடில் ஈஸ்டில் சமாதானத்தை கொண்டு வர போகிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இந்த மிடில் ஈஸ்ட் தேசம் முழுவதிலும் உங்களோட ராஜ்யம் கட்டப்படுவதாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே லெபனான்ல ஓடி போன ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். சீரியாவில் அவர்கள் போய் இருக்கிற இடங்களே அவர்களுக்கு சமாதானம் கிடைக்க, அடைக்கலம் கிடைக்க உதவி செய்யுப்பா. அந்த ஜனங்களுக்காயும் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிடில் ஈஸ்ட் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த தேசங்களில் உங்களோட ராஜ்யம் கட்டப்படுகிற செய்வா. லெபனான் தேசம் ஒரு நாள் காலத்தில் கர்த்தாவே கிறிஸ்தவ தேசமாக இருந்தது கர்த்தாவே. இந்த பயங்கரவாதிகள் உட்புகுந்து உங்களோட பிள்ளைகளை விரட்டி அடித்து கர்த்தாவே ஆளுமைகளை பறித்து செய்த இந்த அட்டகாசங்களை நீங்கள் கண்டீங்களே கர்த்தாவே. இப்போது அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த இடங்கள் மீண்டுமாய் கிடைக்கப்பட, ராஜ்யம் ஆளுமை மீண்டுமாய் கிடைக்கப்பட வாசலை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது போல துருக்கி ஒரு காலத்திலே கர்த்தருடைய தேசம் எத்தனை சபைகள் 2 சபைகளும் எழும்பின தேசம் இப்போ
இப்போது முஸ்லிம்களால் அபகரிக்கப்பட்டு கத்தாவே கொடுமைகளை துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த எத்தனை இலக்குவர்கள் கத்தாவே அப்படியாய் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் துர்க்கியர் இல்லாதது நிமித்தமாகவும் இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரை கொலை செய்யப்பட்டார்கள். உலகமாக யுத்தத்தில் கத்தாவே அது ரகசியமாகவே மூடப்பட்டு இருக்கிறது கத்தாவே. அந்த கரைகளுக்காக ஜெபிக்கிற மீண்டுமா இந்த கத்தண்ட பிள்ளைகளுக்கு அந்த இடங்களில் சுதந்திரம் கிடைக்க இந்த தேசங்கள்லாம் மீண்டுமா இந்த ராஜ்யம் கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேசமா எழும்பி பிரகாசிக்கிறாங்க. மிட்லிஸ் முழுவதும் மீண்டுமா உங்கள் ராஜ்யம் வரப்பட்டு ஜெபிக்கிறேன். நீங்க அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கணும். அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கணும். சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கணும். தேசங்களை உங்களுடைய சமாதானம் விளங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் எல்லா தேசங்களில் சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மீண்டுமா எல்லா தேசங்களின் சபைகளிலும் தேசங்களில் மாத்திரமில்லை, ஏசியா தேசங்களில் எவ்வளோ விக்கிர ஆராதனைகள் எங்கள் தேசங்களில் எல்லா சபைகளும் எழும்பி ஆண்டுகளின் மக்கள் ரட்சிக்கப்பட, மக்கள் கண்கள் திறக்கப்பட, விடுதலையாக எல்லா சபைகளிலும் கத்தருக்கின்ற வைராக்கியம் ஆராதனைகள் எழும்ப கிருபை செய்யும்படியாய் ஜெபிங்க. சபைகளில் அருகற்பான ஆராதனைகள் அகன்று போக, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் அகன்று போக, கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்களும் சத்தியத்தை புரட்டி போடுகிற இவ்வளவு உயர்காரங்க வந்துட்டாங்க. ரட்சிப்பில்லை என்று சொல்லி போதிக்கிறார்கள். தேவனுடைய வருகை இல்லை என்று போதிக்கிறார்கள். ஆராதனை தேவையில்லை என்று சொல்லி போதிக்கிறார்கள். ராஜா வர்ஷிப் தேவையில்லை என்று சொல்லி போதிக்கிறார்கள். இப்படியான காரியங்களை போதிக்கிறது. ஆண்டுடைய உயர்கார பிள்ளைகளை அகற்றி போட்டுக்கத்தாவே எல்லா சபைகளின் வைராக்கியமான உயர்கார பிள்ளைகளை எழுப்பி எல்லா மக்களையும் கண்களை திறந்து எழுப்புதல் வரணும். கள்ள போதகர்களின் கள்ள தீர்க்கதரிசிகளின் மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள சத்தியத்தை அவர்களுக்கு வைராக்கியமாக போதி நல்ல உழைக்கார பிள்ளைகள் எழுதுங்க. ஜனங்களுடைய கண்களை திறந்தபடியாய் யாராவது பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? சோத்ரம் ராஜா, ரத்தத்திந்தவனே, ஐஸ்வர்யந்தவனே, துதிக்கிறோம் ராஜா. உங்க ரத்தத்தினால சிந்தப்பட்ட உங்க ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா கத்தாவே புறஜாதிலிருந்து ஜனங்களை ஆண்டவரே உங்க சமூக மந்தைகளை சேர்த்து ராஜா கத்தாவே இந்த நாளில் ராஜா புறஜாதிகள் ஊடாக ராஜா கத்தாவே முதல் நாமத்தை உயர்த்த ராஜா கத்த நீங்க சொன்ன வார்த்தையின்படி ராஜா கத்தாவே ஆண்டவரே ஆங்காங்கே ராஜா அப்பா ஆண்டவரே சோத்திரம் ராஜா சபைக்கு விரோதமாக ராஜா கத்தாவே சபைகளை தங்கப்படுத்தி ராஜா அப்பா பண்ண மோட்டிங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. துணிச்சரா ராஜா அப்பா உமக்கு விரோதமான பாவங்கள் செய்யற காரியங்கள் ராஜா அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ராஜா கத்தாவே தேவ அன்பெல்லாம் ராஜா நடக்கிற சபைகள் ராஜா நீமாலாக ரபா சேக்கரபா தீக்கரபா உங்க சத்தியத்தை சத்தியமாக ராஜா அப்பா ஆண்டவரை போதிக்கும்படியாக ராஜா நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் போது ராஜா அதை அவர்கள் ஆண்டவரை அப்பா இனம் கண்டு ராஜா அதை ஒதுக்குற காரியங்கள் ராஜா இனம் கண்டு ராஜா அதை அள்ளிக்கிற காரியங்கள் ராஜா அப்பா சத்ருவன் விரோதமாக ராஜா கங்கணம் கட்டினாலும் ராஜா சபை ராஜா அதுக்கென்று ராஜா ஒத்து போற காரியத்திலிருந்து ராஜா கர்த்தர் விடுதலையாக்கி வீராக ராஜா கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமான யாவரும் எதை நாவிய குச்சி வண்டி சொன்னீங்களே ராஜா அப்பா இந்த நாள ராஜா கத்தாவை சபைகளை தீர்க்கதரிசனங்களை ராஜா அப்பா எழுப்பி கொடுங்க ராஜா கத்தாவை கண்காணிப்புகளை எழுப்பி கொடுக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா சோரம் போற ஜனங்கள் ராஜா கத்தாவை இயேசுவின் நாமத்தில் ராஜா அப்பா அந்த சபைகளை விட்டு ராஜா கத்தாவை வெளி ஏறுவதாக ராஜா ஓ லுக்கா நாம லஹ ரபா ஷேக்க ரபலபா அப்பா நீர் சிந்தின ரத்தம் ராஜா கத்தாவை ஆண்டவரே அக்கினியில ராஜா கத்தாவை ஆண்டவரே அக்கினி வைக்கப்பட்டிருக்க சொன்னீங்களே ராஜா அப்பா நான் வரும் போது ராஜா கத்தாவை வைக்கோடும் ராஜா அப்பா ஆண்டவரே கல்லினால் கட்டப்பட்டது ராஜா அப்பா மெடலினால் கட்டப்பட்டதை நீர் அந்த அக்கினிக்கு இரையாக்கும் போது ராஜா அதை நீங்க காண்பீங்கன்னு சொன்னீங்களே ராஜா அப்பா எந்த நாள் ராஜா கத்தாவை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்களால் ராஜா அப்பா இருக்கிற காரியத்துல இருந்து ராஜா கர்த்தர் இந்த நாள் ராஜா அப்பா ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக ராஜா கத்தாவை ஜனங்கள் ராஜா கத்தாவை போதகம் எல்லாம் ராஜா அப்பா உலக காரியத்துக்களை ராஜா சிக்கொண்டு போய் கிடக்கிற காரியத்திலிருந்து ராஜா கர்த்தர் நீர் வெளிப்படுத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீமாலாக்க ரபா ரபா நீர் இரக்கம் உள்ளவர் ராஜா நீர் தயவு உள்ளவர் ராஜா கிருபை உள்ளவர் தான் ராஜா. ஆனால் நீர் இனி வர போறவர் ராஜா ராஜாதி ராஜா ராஜா சிங்காசனத்துல ராஜா நீர் விசாரிக்க பூமியை வருகிறீங்களே ராஜா அந்த நாள் இரக்கம் இல்லைன்னு சொன்னீங்களே ராஜா அந்த நாள் கிருபை இல்லைன்னு சொன்னீங்களே ராஜா நீர் ராஜாதி ராஜா நீர் ராஜா கத்தாதி கத்ராக ராஜா பூமியை விசாரிக்க வரும் போது ராஜா கர்த்தர் ஆண்டவரே நீர் வலது களத்துக்கும் உள்ள இடது களத்துக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல ராஜா வெள்ளாட இருக்கும் ராஜா கத்தாவே ஆண்டவரே
செம்மறியாடுகள் வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற நாட்களா இருக்கிற ராஜா. அப்படியாக இந்த நாள ராஜா ஜனங்கள் ஆண்டவரை மனம் திரும்ப ராஜா. கர்த்தாவே சபையில் இருக்க டீக்கன் எல்டர்ஸ் ராஜா, பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியா ராஜா. இவர்களை எந்தெந்த இடத்துல ராஜா விழுந்தார்களோ ராஜா, அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஆண்டவரை எழும்ப கர்த்தர் ஆண்டவரை நீங்க கிருபை செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி ராஜா. நீமால கர்மபலப சந்தோரியா அப்பா சபைகள் ராஜா ஒருமனப்பட்டு ராஜா அப்பா உங்களிடத்துல வர ராஜா ஒருமனப்பட்டு ராஜா. கர்த்தாவே திருப்பல நிற்கும்படியாக ராஜா கர்த்தர் ஆண்டவரை உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஆண்டவரையும் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே நாட்டுக்கு ராஜா அப்பா அது கலங்கரை விளக்காக ராஜா மாறுபடாக ராஜா உப்பாக ராஜா ஒரு சாரமற்று போகாத படி ராஜா சாரமாகும் படி ராஜா நாங்கள் கேட்கிறோம் ராஜா, செஞ்சிடும் ராஜா. அப்பா இந்த நாள ராஜா அந்த கிருபை நாட்கள் ராஜா அப்பா எல்லாம் ஆண்டவரே தெருவாக ராஜா சாமமாக ராஜா நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சபைகளை உருவாக்கி இருக்கிறீங்களே ராஜா. ஆனாலும் ஜனங்கள் ராஜா அதை ஆண்டவரை அறியாம ராஜா அதை ஆண்டவரே மீறி போடுகிறார்களே ராஜா. நீமால கர்வபலப சந்தோரியம் சரியானவர்கள் ஆண்டவரே சபைக்குள்ள ஆண்டவரே எல்லாம் ராஜா ஜனங்கள் இடமே போற காரியங்கள் ராஜா அப்பா ஜனங்கள் ராஜா கர்த்தாவே ஆண்டவரே வெள்ளி காரியங்களை கொண்டு வந்து ராஜா அப்பா சபைக்கு ராஜா இருக்காதபடி ராஜா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா அப்பா பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இன்னும் இன்னுமா ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த தேவ பயம் ராஜா அப்பா கடந்து வரட்டும் ராஜா. நீமால கர்வப நீக்க நீபல கர்வபலபா அப்பா பின்மாரி மலையை ஊற்றுங்க ராஜா, முன்மாரி மலையை ஊற்றுங்க ராஜா. ஓ துக்கரப நீக்கரபரபா சபை ராஜா இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் இன்னுமா பரிசுத்தத்துக்கா ராஜா அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்தி ராஜா உங்க ராஜ்யத்துல ராஜா அப்பா ஆண்டவரே கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுங்க ராஜா. கர்த்தர் நீர் கொடுத்த ராஜா ஒவ்வொரு ஆண்டவரை சபையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அப்பா இன்னும் சபைக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் ராஜா கர்த்தர் மாற்றி போடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே ஐஸ்வர்ய மயக்கங்கள் ராஜா கர்த்தாவே விழுந்து போகாதபடி ராஜா கர்த்தர் ஆண்டவரே நீ வழிநடத்தி கொடுக்கணுமா ஜெபிக்கிறேன் ராஜா. உத்தம உண்மையாக ராஜா அப்பா உள்ளங்கை நெல்லிக்கனியாக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் நடக்கும்படியாக ராஜா அப்பா நீ உலகத்துல இருந்து ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளை பிரித்தெடுக்கும் போது ராஜா அப்பா உள்ளங்கள் கை நெல்லிக்கனியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நிகழ ராஜா கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மனவாட்டி சபையில ராஜா மனவாட்டியோட இணைந்து கொள்ளும்படியாக ராஜா ஒரு பரிசுத்தத்துக்காக நாங்கள் கெஞ்சிரோம் ராஜா அப்பா பரிசுத்தப்படுத்தி ராஜா வழி நடத்தி ராஜா. இன்னும் ஆண்டவரே இந்த சபையில் ஊடாக தேசங்கள் கட்டப்பட ராஜா பிள்ளைகளின் திகட்ட பிள்ளைகளும் ராஜா போஷிக்கப்பட ராஜா கர்த்தர் உதவி செய்வானுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. நீரே ஆண்டவரை பொறுப்படுத்த வழிநடத்துகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல எல்லா சபைகளையும் பலப்படுத்துங்கப்பா. விழுந்து போய் கிடக்கிற சபைகளையும் கட்டி எடுப்புங்கப்பா. விழுந்து போய் கிடக்கிற ஊழியக்கார பிள்ளைகளையும் தட்டி எடுப்புங்க. இவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளை எழுப்பித்தாங்கப்பா. ஒரு ஆத்துமா கூட ஒரு ஊழியக்கார பிள்ளை கூட விழுந்து போயிடக்கூடாது கத்தாவே. அவர்கள் விழுந்து போன இடத்துல அவர்களை தூக்கி எடுங்கப்பா. விழுந்து போன சபைகளை தட்டி எழுப்புங்க. சித்தர்கள் கைகளில் சபைகளை நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே. எத்தனை ஊழியக்கார பிள்ளைகள் துன்பத்துக்கு மத்தியில் ஊழியர் செய்கிறார் அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை ஊழியக்கார பிள்ளைகள் அந்நிய தேசங்களுக்கு ஆபத்தான இடங்களுக்கு ஊழியருக்கு போய் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை ஊழியக்கார பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் நாமத்தை நிமித்தமாய் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, பயங்கரவாத காரியங்கள் அகப்பட்டு இருக்கிறாங்க கத்தாவை, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவர்களுக்காக பாடப்பட்டு ஜெபிக்கிறேன். முடிவு பிறந்த அந்த பிள்ளைகள் நிலைத்திருக்க பிளப்படுத்துங்கப்பா. அவர்கள் எல்லா ஆபத்துகளும் தூசியை போல் அவரை விட்டு அகின்று போக திரும்பி செய்ய பிள்ளைகளை மட்டும் கொண்டு தரம்பட்டியாக ஜெபிப்படியாக உள்ளத்தின் நாமத்தின் நிமித்தமாக துன்பத்தை வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை வட்டத்திற்காய் ஜெபிக்கிறோம். பிரபேதங்களை எந்த இடத்திலும் மறுதளிக்காதபடிக்கு வெற்றிகரமான ஓட்டத்தை ஓட முடிக்கிறேன். உதவி செய்யும்படியாக அவர்களை கூட இருந்து பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. அவரோட வருகையில அவர்கள் வெற்றிகரமாக ஓட்டத்தை ஓட முடிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் இந்த நேரத்தில் தங்கள் அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிங்க, வர இருக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிங்க. அந்த எலெக்ஷனில் நிற்கிற நாமினிஸ் ட்ரம்ப்புக்காக, கமலா ஹாரிஸுக்காக ஜெபிங்க. அமெரிக்கா முழுவதும் எல்லா இடங்களிலும் 1 மாதம் கூட இல்லை, 3 வீக்ஸ் தான் இருக்குது. எல்லா இடங்களிலும் செக்யூரிட்டி டைட் பண்ணப்பட்டு 200 மீட்டருக்கு ஒரு இடத்துல போலீஸ் பாதுகாப்புகள் கமலாக்கள் கூட்டப்பட்டிருக்குது. பயணம் செய்கிற பிள்ளைகளும் டிரைவ் பண்ணுற பிள்ளைகளும் பாதுகாப்பாக டிரைவ் பண்ண, வீணாக இடங்களை அகப்பட்டு ரெட் லைட்டுகள் சைன்களில் தவறி அகப்பட்டு டிக்கெட்டுகள் வாங்க பிரச்சனைகளை வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியா அமெரிக்கா தேசத்தின் எல்லைகளை பாதுகாப்பு எல்லைகளை புகுந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடங்களிலே பாதுகாப்பு செக்யூரிட்டி டைட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ்மாருக்காக அமெரிக்கா தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் இருக்க ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக வேண்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குடியமைப்பு பண்ண இந்த தேசத்தில் கொண்டீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தின் ஐஸ்வர்யங்களில் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டின நன்றி ஆண்டவரே. எங்கள் எங்களை குடியமர பண்ணி இந்த தேசத்துக்கு பிழைக்கும்படி எங்களை அடைத்திருக்கிறீங்க. அந்த உத்தமமான ஆண்டவரே உங்களுடைய உத்தியோகத்துக்கு சாட்சியாய் எழுதும்படி இந்த நேரத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் இது சபையில உங்களுடைய நாமத்தினால இந்த தேசத்துக்காய் வருகிறோம். ஆண்டவரே இது உங்களுடைய தேசம், உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேசம். ஆனால் இப்ப மொய்விட்டு தூர போன தேசத்துக்காய் மீண்டும் வருகிறோம். ஆண்டவரே சோத்திரம். சிறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கும் ஒருவனை தேடுகிற கண்களில ஆண்டவரே சுவரை அடைக்கும்படியாக இந்த தேசம் தன்னால் ஓட்டை போட்டுக்கொண்ட ஆண்டவரே உடைக்கப்பட்ட உம்முடைய காரியங்கள் இந்த தேசம் மீண்டுமாய் கட்டப்பட ஆண்டவரே இந்த வரப்போற எலெக்ஷனை இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அன்று உடைய ஜனங்களை இந்த மந்தைகளை மேய்க்கும்படி ஆண்டவரை இறுதிய சுத்தியோடு உமக்கு பயந்த ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக பூமியில ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியான ராஜாக்கள் முன்பாக ஆண்டவரே ராஜாக்கள் இருதயங்களை திருப்பி ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே உம்முடைய பக்தியில உம்முடைய ஒழுக்கத்தில ஆண்டவரே கலகமில்லாதபடி அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி எங்களுக்கு ராஜாக்களை தருகிறோம். உம்முடைய வல்லமை வாழ்ந்த ஓங்கிய பேத்தை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து எவனுக்கும் கொடுக்கப்படாவிட்டால் ஆண்டவரை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத இந்த ராஜ்யத்தின் மேன்மைய ஆண்டவரே பிறப்போக ஆண்டவரே இந்த காரியத்தில் ஈடுபடுகிற ஆண்டவரே பிரசிடன்ட் தேர்வுக்காக ஆண்டவரே கேபினட்ஸ்க்காக ஓடுகிற ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே நாங்க கேட்கல இந்த தேசத்துல பொருளை கேட்கல, நாங்க உங்களோட பக்தியில உங்களோட ஒடுக்கத்தில எங்க சந்ததிகள் இந்த தேசமும் வாழும்படியாக அமைதுள்ள ஜீவனம் வாழும்படியாக கலகமில்லாதபடி இருக்கும்படியாக ஏற்ற வேளையில் ஆகாரம் கிடைக்கும்படியாக உண்டாக்கினவரை மகிமைப்படுத்தும்படியாக பல்லோ இந்த தேசத்தை எண்ணத்தை குறித்து இந்த தேசத்தை உருவாக்கினதோ ஆண்டவரே அதை நாங்கள் செய்து முடிக்க இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதற்காக பாடுபட அந்த ஞானத்தை கொடுக்க ஆண்டவரே சோத்ரா ஒரு ராஜாவை தரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு சித்தமானதை தரும்படியாக செபிக்கிறோம். அவர்களுக்கு மீது சுமைகளை அல்லப்பா, பாவத்தின் சட்டங்களை அல்லப்பா, உங்க வீட்டு தூர போற காரியங்களை அல்லப்பா, ஒழுக்கக்கேடான காரியங்களை அல்லப்பா, இந்த பிள்ளைகள் தலைமுறையாக எழுந்து துதிக்க முடியாதபடி செய்யற காரியங்களை அல்லப்பா. ஆண்டவரே சோத்திர உண்மை விட்டு விலகாத அந்த அன்பை நாங்கள் இந்த தேசம் உண்டு கூட மறுமை வரையும் காத்துக்கொண்டு ஓடத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யத்தை செய்ய கட்டியெழுக்கிறவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகள் ஆண்டவரை நல்லொழுக்கத்தில் உங்களுடைய பக்தியில அமைதல்ல ஜீவனம் பண்ணும்படியான காரியங்களை செய்வதாய் உதவி செய்ய ஆண்டவரே இந்த செலக்ட் பண்ண போற ஆண்டவரே இந்த 2 அதிகாரிகள் மத்தியில ஜனங்கள் ஆண்டவரே ஞானத்தோடு அதை செலக்ட் பண்ண உதவி செய்ய உலக மயக்கத்தை பற்றி பாவ சட்டங்களுக்கு ஒத்து போற ஆண்டவரே பிரமாணங்களை வைத்து போராடுவர்களுக்கு அல்ல ஆண்டவரே, வாக்கு கேட்கிறவர்களுக்கு அல்ல ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தினால உடைய பயத்தினால நிறைந்து ஆண்டவரே நல்ல ஒழுக்கத்தில வாழோடு கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஞானமாய் வாக்களிக்கிறதுக்கான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. துன்மார்க்கரை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே பட்டணங்களிலோ ஆண்டவரே அரசாங்கத்தில் ஏற்படுத்தாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் அங்கு கூடுகிற இடங்கள் ஜனங்கள் மத்தியில் இந்த வன்முறைகளோ கொடுமைகளோ குணா ரத்த சின்னலோ உட்படாதபடி எந்தெந்த துன்மார்க்கர் ஆண்டவரே துன்மார்க்கமான ஆலோசனையை செய்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய ஆலோசனையெல்லாம் கவிழ்க்கப்படும்படியாக செபிக்கிறோம். எந்த விட தலையீடுகளுமோ இந்த தேசத்தின் தேர்தலை நிர்ணயிக்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகையை எடுத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். பாதுகாப்பு கடமையில நிற்க போறவர்கள் ஆண்டவரே இந்த சென்டர்ஸ் வழி அந்த பூத் ஓரங்களில் நிற்க போறவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பயணம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஒவ்வொரு அதிகாரங்கள் இருக்கிற நினைக்குஞ்சி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவ பாதுகாப்பை கொடுங்கப்பா. இந்த தேசத்துல எழும்பி நிக்கிற எல்லா துன்மார்க்கமான ஆலோசனைகள், அக்கிரமக்காரன ஆலோசனைகள், கொள்ளையிடுகிற ஆலோசனைகள், இரத்த பிரியரா இந்த தேசத்தை குழப்போடும் என்று சொல்லி ஆண்டவரே பிரிவினைகளையும் குழப்பங்களையும் துன்மார்க்கங்களையும் விதைக்க நினைக்கிற சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கட்டப்படுவதாக ஆண்டவரே. இவர்கள் மத்தியில் தெளிந்த புத்தி உண்டாவதாக ஆண்டவரே. தேசத்துக்கு நன்மை செயலாய் மாறுபடியாக செபிக்கிறோம். தேசத்தை கட்டுவதை மாறுபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே சப்போர்ட் பண்ணி இந்த அதிகாரத்துக்கு வருகிறவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை நினைந்து செபிக்கிறோம். இவர்களை துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்து வீணான வார்த்தை கொடுத்து ஜனங்களுக்கிடையே தத்தளிப்புகளையும் பிரிவினைகளையும் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், முறிவுகளை உண்டாக்காதபடி, துவேஷங்களை உண்டாக்காதபடி, வாயின் வார்த்தைகளுக்கெல்லாம் காவல் வைக்கும்படி இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு மத்தியில கர்த்தர் ஆலோசனை இறங்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே நன்மையானதை தருகிற கர்த்தர் சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே மீண்டுமாய் இந்த தேசம் ஆண்டவரே ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தேசமாய், அநேகருக்கு ராஜாவின் தேசமாய், ஆண்டவர் சத்தியத்தை பிரசிக்கிற தேசமாய் உம்முடைய கிரியைகளை வைத்திருக்கிறீரே இந்த தேசத்துக்கு. இந்த தேசம் உம்முடைய கிரியைகளை நீர் வரம்பரைகளை செய்து உம்முடைய சித்தத்தின்படி முடிக்கிற தேசமாய் மாற இந்த ஆண்டவரே இந்த அதிகாரங்களை மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். நன்மையானதை கேட்டால் நன்மையை தருகிற நான் இந்த காலத்துல இந்த தேசத்தின் அதிகாரங்களில் வரப்போற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடும், போட்டியில ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசம் முழு ரத்தத்தை மூடி மறைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா சோத்ரப்பா சோத்ரம். மீண்டுமா எங்கெங்கெல்லாம் பிரயாணப்படுகிறார்களோ எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே சோத்ரம் பாதுகாப்பாய் நிற்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பா சோத்ரம். எந்த வீணான ரத்தம் சிந்தப்படாதபடி, வீணான உயிர்கள் பறிக்கப்படாதபடி ஆண்டவரே சோத்திரம் ரத்தத்தினால தேசம் மூடப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஏன்னா தேசத்தை காக்கிறவர் நீர் என்று எழுதப்பட்டிருக்கபடியினால, உறங்காமல் தூங்காமல் காக்கிற கர்த்தர் நீர் என்றபடியினால ஆண்டவர் நீர் கட்டினால் ஆண்டவரே கட்டப்படுமை சப்பா. நாங்கள் காவல் காப்பது விருதாண்டவரே விருதாண்டவரே விருதாண்டவரே. ஆனால் பறந்து காக்கும் பட்சி போல தேசத்தின் மீது உடைய செட்டை விரித்திருக்கிறார் கர்த்தர். உடைய நாமத்தை சுமந்த தேசம் அநேக தேசங்களுக்கு ராஜாவின் தேசமாய் உருவாக்கி வைத்த தேசம் மீண்டுமாய் உடைய மகிமை இழந்து போய் விடாதபடி இந்த தேசத்துல உடைய மகிமை வாசமாய் இருக்கும்படியாக செஞ்சிரோம். ஆண்டவரே உலகத்தின் வாசனை அல்ல ஆண்டவரே, அந்த செத்த ஈ போல கெடுக்கிற மதியின வாசனை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வாசனை சுகந்த வாசனை, கர்த்தருக்கு பயப்படும் வாசனை, கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற வாசனை. ஓ ரிக்கரா ஷாலதர பலதர பலத ரிக்கரவா எல்லா தேசத்தின் 50 ஸ்டேட் மீது ஆண்டவரே சோத்ரம் பேசுகிற ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஓ எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் வல்லமைகள் மனுஷிய வல்லமைகள் பில்லுசுனியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் ஹல்லேலூயா இந்த தேசத்துக்கு எதிராக நிற்கிற எல்லா சகல விதமான அறிவுறுப்புகளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நன்மை பேசுகிறவர்கள் எழும்பட்டும், தேசத்தை கற்றவர்கள் எழும்பட்டும், தேசத்திலே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவர்கள் எழும்பட்டும், நீதிமான்கள் பட்டணங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே துன்மார்க்கர் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால சுதந்திரிக்கிறோம். வரப்போற எலெக்ஷனை கர்த்தர் எடுத்து புதிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பக்தியில உம்முடைய ஒழுக்கத்தில அமைதலுள்ள கலகமில்லாத ஆண்டவரே ஜீவனை பண்ணும்படியாக உடைய ராஜ்யத்தில திரளான மக்கள் இந்த தேசத்திலிருந்து எழுப்புதலை கண்டு ஆண்டவரின் சமூக அருகில் எடுபட போற அந்த நல்லவங்க சுதந்திரிக்கிற ஆட்சியை செய்யும்படியான ஜனங்களை நீங்க எழுப்பி தர போறதுக்காக நன்றி செலுத்துறோம். நாங்க கேட்பதை உடைய நாமத்தினால சுதந்திரிக்கிற ஆண்டவரே அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜீவனை தந்த நல்ல பிதாவே. அமெரிக்கா தேசத்துல வர இருக்கிற தலைவருக்காக செபிக்கிறோம். உங்களோட சித்தத்தை செய்கிற தலைவரை உங்கள் நாமத்தை முன்னிலைப்படுத்துகிற தலைவரை எழுப்பிட்டாங்க. 50 ஸ்டேட்டும் அப்படியாய் கத்தாவே உங்களுக்கு இந்த வைராக்கியமாய் நிற்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் எழுப்பி இந்த தேசத்தை மீண்டுமாய் பரிசுத்தப்படுத்திட்டாங்க. இழந்து போன அவங்களுடைய ஆசீர்வாதங்களை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் ஸ்கூல்கள் காலேஜுகள் யூனிவர்சிட்டிகள் வேலை ஸ்தலங்கள் எல்லா இடங்களிலும் மீண்டுமாய் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட சத்தியம் அறிவிக்கப்பட்டு இந்த தேசம் மீண்டுமாய் ஆசீர்வாதமாய் தேவனுடைய நாமத்திற்கப்பட்ட தேசமாய் எழும்பி பிரகாசிக்கணும். வருங்கால சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாம் எழும்பணும். கத்தாவே கத்தர்கள் எழும்பி பிரகாசிக்கின்றது. இந்த தேசத்தை மீண்டுமாய் வெள்ளமையாய் எடுத்து பயன்படுத்தணும். இந்த தேசத்தில் உங்களோட நாமம் மகிமைப்படணும். உங்களோட சித்தம் நிறைவேறும். உங்களோட ஆளுகை வரும்படியாய் ஜெபிக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கத்தாவே கிடைச்சி ஜெப குறிப்பாக எங்களுடைய சபைகள் கிளை சபைகள் நிறுத்தி மற்ற எல்லா இடங்களில் உள்ள சபைகளுக்காகவும் ஆண்டவரே இந்த தேசம் எங்களுடைய இந்த சபைக்காகவும் இந்த நாளிலே இந்நேரத்தில் இருக்கிற
அந்த பிள்ளைகளுக்கான ஞானஸ்நான கூட்டத்துக்காக 3வது கிழமையில் இருக்கிற ஞானஸ்நான கூட்டத்துக்காக இப்படியா எங்களுடைய சபைகளில் அநேக விசுவாச பிள்ளைகள் ஊழியக்கார பிள்ளைகள் எழுப்ப அநேகர் ஞானஸ்நானம் பெற்று கத்தருக்கு வைராக்கியமாக எழுப்ப பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். கத்தாவே எங்களுடைய எல்லா சபைகளையும் கூட கருத்தில் கொண்டுக்கிறேன் ராஜா. எல்லா கிளை சபைகளையும் பொருட்படுத்துகிறேன். இந்த சபைகளை நடத்துகிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். அவர்களை இன்னும் உங்களோட வசனத்துல பலப்படுத்தி ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்தியத்துல வழிநடத்தவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. சத்தியத்துல நிரம்பி வைராக்கியமாய் எழும்பி அந்தந்த சபைகளில் உள்ள பட்டணங்களை கத்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுடைய சபைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு கிளை சபைகளும் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்கணும் ராஜா. இந்த அமெரிக்கா தேசத்தில் மாத்திரமல்ல அந்நிய தேசங்களில் எங்களோட சபைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு எழுப்புதல் எங்கள் சபைகளுக்குள்ள வரட்டும். எங்களோட சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும். எங்கட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எழும்பி கத்தருக்கு ஊழியம் செய்யணும். இந்தெந்த பட்டணங்களில் குயின்ஸ் பட்டணத்துல நியூஜெர்சியில ஒவ்வொரு இடங்களிலும் அந்த பட்டணங்களை ஆதாயப்படுத்திக்கொள்ள எங்களோட பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி எங்களோட ஊழியக்கார பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த இந்த இடங்கள்ல எந்தெந்த வசனத்தை பேசணும் அதுகளை பேசுறதுக்கான ஞானத்தை கொடுங்க. எங்களை நாவுகளை தொட்டு ஒரு சத்தியத்துல நிரப்புங்கப்பா. காண்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க. வசனத்தை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. உங்கள் சபைகள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதம் நிரம்பி வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமா இத்தனை சபைகளை அவருடைய குடும்பத்துக்கு ஆய் ஜெபிக்கிறேன். எங்கள சபையில எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற அரவிந்த் பாஸ்டருக்கு அவருடைய குடும்பத்துக்கு ஆய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறோம். இந்த சபைகளை இன்னும் ஆத்துமாக்கள் வந்து நிரம்பி வழியணும் கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் இன்னும் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க சபையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துகிறோம். வசனத்துல நிரப்புகிற வழி நடத்தி நாங்கள் காண்கிற ஒவ்வொருவரையும் சபையில பார்த்தனை கொண்டு வந்து சேர்த்து ஒரு பிள்ளை கூட வெறுங்கையா வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே வெறுங்கையா கூட எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டு வர உடைய வருகையில் ஆசீர்வாதத்தோடு எடுத்துக்கொள்ளப்பா. இந்த பிள்ளைகள் இந்த ஒரு நாள் ஞானஸ்நான கிளாஸுக்கு வர்றாங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்படியா இந்த பிள்ளைகளை சத்தியத்துல இன்னுமாய் பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல்ல கிளாஸ் ஜெப கூட்டங்கள் அதேபடியாய் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள் ஆண்டவரே ஜெப கூட்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் இன்னும் அநேக கூட்டங்கள் பிள்ளைகளை வாலிபர்களை பெண்களை அவருடைய குடும்பங்களை கத்தருக்குள்ளாய் நடத்த எங்கள் சபை தேவையான நேரத்தை ஒதுக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரை அவர்களை வசனங்களை தியானித்து பிள்ளைகள் சத்தியத்தை கொண்டு வரலாம். தேவையான ஞானத்தை மாத்திரம் நேரத்தையும் ஒதுக்கி கொடுங்கப்பா. அநேக உயர்கார பிள்ளைகள் முழு நேரம் வேலை செய்துட்டு வந்து ஊழியம் செய்யறாங்கப்பா. அவருடைய கைப்பிராசங்களை ஆசீர்வாத நேரங்களை ஒதுக்கி கொடுத்து குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் பதியாய் ஜெபிக்கிறேன். ஞானஸ்நானத்துக்கு வரப்போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் ஞானத்தோடு வரக்கிருமை செய்யுங்கப்பா. சத்தியத்துல நிரம்பி வைராக்கியமாய் வரக்கிருமை செய்யப்பா. நிர்விசாரமாய் வந்து ஆண்டவரே எடுக்காத பட்டிக்கு கத்தாவே தேவன் மீதுள்ள அன்போடு இறக்கத்தோடு வந்து எனக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்படியா எங்கள் சபை முழுவதையும் சபையில பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அக்கார பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆசீர்வத்து வழி நடத்துங்க ராஜா. இந்த நேரத்தை எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்கள் வேண்டுதல் சுத்திகள் எல்லாவற்றையும் கூட பாதத்தடையில் ஏறெடுக்கிறேன் ராஜா. அவற்றுக்கெல்லாம் நீங்க அமைந்து மாமேன்று பரிதர பொறுமைக்காய் நன்றி. எங்கள் ஜெபங்கள் ஒன்று விடையில விடுபட்டு போயிடாத முக்கியமான மண்டலத்தில் பொல்லாத அவைகளாக எல்லாம் கூட பாத்தண்டைக்கு வந்து சேர்ந்து உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்துல ஜெபக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஒரே ஒரு ஜெப குறிப்பை நம்ம ஜெபித்து நம்ம அப்படியே நம்ம வேத வசனத்திற்காக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. இந்த குயின்ஸ் பட்டணத்திற்காக நம்ம ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். இந்த இடத்துல தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். இங்க இருக்கிற எல்லா சபைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரணும். அதை சுத்தி இருக்கிற வீடுகள் தெருக்கள் எல்லா இடத்திலும் ஒரு எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழ் ஜனங்கள் மீது விசேஷமான ஒரு எழுப்புதல் எழும்பணும். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாருமே நம்மளுடைய சொந்த வார்த்தையில தேவனோடு கூட பேசி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பட்டணத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய உன்னதமான நோக்கம் நிறைவேறும்படிக்காய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 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 எதுவும் ஆண்டவரே
கர்த்தாவே எதர்ச்சியாய் ஆண்டவரே அப்பா ஒரு ஆக்சிடென்டாய் நடக்கிறதில்ல, எல்லாமே உடைய அனாதி தீர்மானத்தினாலே செய்யப்பட்ட காரியங்கள் அப்பா. எங்கோ இருந்த எங்களை கர்த்தர் இந்த தேசத்திற்கு அழைத்து வந்தீர். இந்த தேசத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதப்பா ஆண்டவரே. இங்க யாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்களே கிடையாதப்பா. ஆனாலும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே, அந்த மாபெரும் ஆண்டவரை கிருபைக்காய் ஆண்டவரே, அந்த இரக்கத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே கர்த்தர் நீர் எங்களை எதற்கு வைத்திருக்கிறீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த இடத்துல அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காய் அல்ல, வீட்டை கட்டுவதற்காய் அல்ல. ஹல்லேலூயா. எஸ்தரை ஆண்டவர் ராணியாய் மாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் படிக்காய் எஸ்தரை ஆண்டவர் அநாதையாய் இருந்த இந்த எஸ்தரை கர்த்தர் அந்த தேசத்திற்கு ராணியாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்திற்காக தான், இந்த காலத்திற்காக தான் ஹல்லேலூயா கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மோர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பர்టిక్యులர் டைமுக்காக தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்திற்காக தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். திட்டவட்டமாய் மோர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாராக. ஹல்லேலூயா. உன்னை நான் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை நான் அப்பா ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சபையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எஸ்தர் ராணியாய் வாழுவதற்காய் கர்த்தர் அழைக்கல. ஹல்லேலூயா. யூதர்களுக்கு ரட்சிப்பு அவள் வழியாய் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அதுபோல உயர்த்தி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த படிப்பு, நமக்கு கொடுத்த வசதிகள், நமக்கு கொடுத்த பொருளாதாரம், ஹல்லேலூயா, நமக்கு கொடுத்த வேலைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எஸ்தரை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தானியேலை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்ததற்கான ஒரு நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திற்கு ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்களே, இந்த தேசம் உன் மூலியமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே, உன் சந்ததிகள் அப்பா உன் மூலியமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்காய் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தீரே. ஹல்லேலூயா. எங்களையும் அதுபோல் அழைத்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. தேசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய், தேசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே, ரட்சிப்பினாலே இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தீங்களா, இல்ல உன்னதமான நோக்கத்தை வச்சிருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என்ன அந்த உன்னதமான நோக்கம்னு கேளுங்க அவரிடத்துல. ஹல்லேலூயா. எஸ்தருக்கு வெளிப்படுத்தினீங்களா ஆண்டவரே, எனக்கும் வெளிப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, இந்த குயின்ஸ் பட்டணத்தை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இங்க இருக்கிற எல்லா தமிழ் ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இதற்காகவே பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு
வந்ததுடைய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காய் நம்மளை இந்த தேசத்திற்கு அனுப்பினதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சிந்தனையினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிந்தனைகளினால் நிரப்புங்க. என் மன கண்களை திறங்க என்று சொல்லுங்க. என் செவிகளை திறங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேலையை செய்யறதற்கு ஞானத்தை கேட்கிறோம், படிக்கிறதற்கு ஞானத்தை கேட்கிறோம், வீட்டு காரியங்களுக்கு ஞானத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஞானத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. A special wisdom. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஞானத்தை கேளுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஞானம். ஹல்லேலூயா. அதிலே நான் ஞானவானாய் மாறணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறதுல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற எல்லாரும் அவர்கள் மீது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறவர்கள், உங்கள் தெருவில் இருக்கிறவர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட பழகினவர்கள், ஹல்லேலூயா, யார் யாரெல்லாம் உங்க நினைவுக்கு வருகிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படணும்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை ஒருமனப்பட்டு கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஒருமனப்பட்டு கேட்கலாமே. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்தவர்களை கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த வாரம் பார்த்தவர்களை கேளுங்க. இந்த வாரம் யாருக்கெல்லாம் பேசுனீங்க, இந்த தேசத்துல எத்தனை தமிழ் ஜனங்கள்ட்ட பேசுனீங்க, அவர்களை எல்லாம் ஆண்டவரே இயேசுவுக்கு சொந்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியமாய் கேட்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வைராக்கியமாய் கேட்டோம்னா அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என் பிள்ளை இவ்வளவு வாஞ்சையாய் கேட்கிறானே, என் மகன் இவ்வளவு வாஞ்சையாய் கேட்கிறானே, என் மகள் இவ்வளவு வாஞ்சையாய் கேட்கிறாளே, அழுது புலம்புகிறாளே, ஹல்லேலூயா, நான் அவளுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவளுக்காகவா கேட்கிறா? எனக்காக கேட்கிறாளே, எனக்காக அழுது புலம்புகிறாளே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் அவளுடைய இந்த ஆசைகளை, அவளுடைய டிசைர்ஸை நான் அவளுக்கு செய்து காட்டணும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கேளுங்க. ஒருத்தரையாவது கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருத்தரையாவது இந்த வருஷத்துல எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஒருத்தரை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு ஒருத்தரை கொடுங்க என்று சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா. I need only one person Lord. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்துமாவை எனக்கு கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுவதற்காய் அல்ல, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காய். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு ஆத்துமாவை கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்துமாவை கேளுங்க. அதற்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபியுங்க பிரியமானவர்களே. அதற்காக புலம்பி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஒண்ணு கொடுக்க மாட்டாரா ஆண்டவர்? ஒரே ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நிச்சயம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இப்பொழுதே கொடுப்பாரு. இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் கொடுப்பாரு. இப்பொழுதே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பிலிப்பை ஆண்டவர் அற்புதமாய் ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றாரோ, எப்படி எத்தியோப்பிய அதிபதியை பார்க்க கரெக்டா எடுத்துட்டு போனாரோ, இந்த மாலை வேளையில, இந்த மதியான பொழுதிலே கர்த்தர் நம்மளை எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஞானம் இல்ல ஆண்டவரே, ஞானத்தை தாரும். நீங்க சொன்னீங்களே, ஞானத்திலே குறைவுள்ளவன் என்னிடத்துல கேட்க கடவன் என்று சொன்னீங்களே. இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானம் இல்ல ஆண்டவரே, ஞானத்தை தாங்க, அறிவை தாங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல எனக்கு அந்த உணர்வை தாங்கன்னு கேளுங்க. எனக்கு அந்த ஆண்டவரே பாரத்தை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அதற்கான வழி வாசல்களை திறந்து தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த குயின்ஸ் பட்டணத்தை இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. இந்த பட்டணம் சொந்தமாகும். நம்மளுடைய
ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்பதாக ஹalleluya நாம் அவைகளை காண்போம் பிரியமானவர்களே. ஹalleluya நாம் காண்போம். ஹalleluya ஹalleluya என்னுடைய கண்கள் அவைகளை காணும் என்று சொல்லுங்க. ஹalleluya விசுவாசத்திலே காண்பேன் என்று சொல்லுங்க. ஹalleluya கர்த்தர் செய்வார். ஹalleluya எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வர முடியாது இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நினைவு கூறலாமா? ஹalleluya அவர்களை நினைவு கூறலாம். ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒரு விஷயம் அப்ப எத்தனையோ பேர் எங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, வரணும்னு வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனா சூழ்நிலைகள் சரியா இல்ல ஆண்டவரே. வேலைகள், வியாதிகள், பலவீனங்கள், குடும்பங்கள், இப்படி என்னென்னமோ சாக்கு போக்குகள் அப்ப ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தாவே அவர்களை எல்லாம் விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். நம்முடைய குடும்பத்திலே ஆலயத்திற்கு போக முடியாமல் இருக்கிறார்களே, நம்முடைய வீட்டிலே ஆலயத்திற்கு போக முடியாதவர்கள் இருக்கிறார்களே, ஒரு விஷயம் இந்த தேசத்திற்கு வந்து ஆலயத்திற்கு போகாமல் இருக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. விடுதலையாக்குங்க. இந்த பிசாசு பண்ணுகிற எல்லா ஆண்டவரே காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திற்கு உம்முடைய ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு, உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு, எல்லாவற்றிலும் பங்கு கொள்ள கூடாதபடிக்கு இந்த பிசாசு அவர்களை திசை திருப்பி கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு காரணம் இல்ல ஆண்டவரே, வேற ஒரு காரணம் இல்ல, பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவார்களாக ஆண்டவரே, விடுதலை அடைவார்களாக. ஹalleluya இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. இங்க இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்காய் இருக்க ஆண்டவரே, ஆண்டவர் ஒரு உப்பாய் இருக்க, ஒரு ஒளியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் பெருக்கத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென்.